ஹாய் மீடியா மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து கிராணி யார் இந்த கிராணி, எதுக்கு இவ எல்லாரையும் கொலை பண்ணுறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம் தமிழையே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கமான். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. கிராணியும் கிராண்ட் பாவும் இருக்காங்கல்ல, கிராணி 2ல் வந்து கிராண்ட் பாவும் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கிராணிக்கும் இந்த கிராண்ட் பாக்கும் பிறந்தது தான் வந்து ஏஞ்சலினா, அந்த எட்டுக்கால் கிழவி இருப்பாளே, அந்த பேட்லாக் கீ கூட கீழே போய் தானே எடுக்கணும், அந்த ஏஞ்சலினா இருப்பாளே தான். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த ஏஞ்சலினா. இந்த ஏஞ்சலினாக்கும் அதுக்கப்புறமா சென்ட்ரல் அவருக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தது தான் இந்த சென்ட்ரலினா. அதான் அவளோட டெடிபியர் எடுத்தாலே வந்து ஒரு டெடிபியர் இருக்கும்ல கிராணிக்கு, அந்த கிராணி வந்து இது சென்ட்ரலினா அவரோட பேத்தி தானே, அதனால் வந்து அவள் ஆசையாக அவளுக்கு வந்து பண்ணி கொடுக்குறான் அந்த மாதிரி ஒரு டெடிபியரை. ஓகேவா? அதனால் வந்து ஸோ இவளுக்கு வந்து கோவம் வரும் அந்த டெடிபியரை எடுத்தாலே. அதனால தான் இப்போ நம்ம டெடிபியரை எடுத்துகிட்டு வந்தாலே அவள் செம்ம ஸ்பீடாக வந்து நம்ம அடிச்சிடுவாளே. அதனால தான். ஸோ அதனால் வந்து ஏன்னா அது வந்து சென்ட்ரலினாவுக்காக அவள் பண்ணி கொடுத்தது, சென்ட்ரலினாவுடைய டெடிபியர். அதனால தான். இப்போ இவங்கன்னா செத்ததுக்கு என்ன காரணம் அப்படி தானே பார்க்குறீங்க. ஸோ இவங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏஞ்சலினாவும் சென்ட்ரலினாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க. அப்போது அவளுக்கு வந்து காட்டுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் சென்ட்ரலினாவுக்கு. ஏஞ்சலினான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த கிராண்ட் பார்க்கரில் அவர் வந்து அந்த காட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். ஸோ அதனால் இவளுக்கு வந்து எனக்கு காட்டுக்கு போகிறது தான் பிடிக்கும். ஒரு காடு இருக்கும், அவங்க விளையாடுவா, எல்லாமே பண்ணுவாள் ஏஞ்சலினா, அந்த 8 கால் கிழவி அது. அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரலினா அவளோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, ஏஞ்சலினாவுடைய ஹஸ்பண்ட், அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க கிராண்ட்பா கூட்டிகிட்டு போன மாதிரியே. ஸோ இவங்க அந்த மாதிரி போகிறாங்க. அப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்க சென்ட்ரலினாவும் ஏஞ்சலினாவும். சரி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இது எப்படி நம்ம வந்து இப்போ செத்து போயிட்டாம நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அவங்க ஒரு ரெட் கலர்லேயே என்ன குங்குமமாக பெயிண்ட்டாக தெரியல, அது வந்து அப்படியே ரத்தம் மாதிரி அப்படியே வந்து பூசிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஏஞ்சலினாவோட ஹஸ்பண்ட் சென்ட்ரலின் இருக்காங்கல்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே இறந்துடுறாரு. இது வந்து ப்ராங்க்குக்காக தான் அவங்க பண்ணாங்க, ஆனால் அதுவே இப்படி முடிஞ்சிருச்சே சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த அதிர்ச்சியில் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கிராண்ட்பாவும் கிராணியும் தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்மளோட குடும்பமே செத்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூக்கு போட்டு செத்துட்டாங்க அதே வீட்டில் தான். ஆனால் வந்து அவங்களுக்கு என்னென்னா, நம்ம குடும்பம் இப்படி அழிஞ்சு போச்சு இல்லை, அதே மாதிரி எல்லாரையுமே வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் அவளை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாள். அதனால தான் கிராணி எல்லாருமே வந்து கில் பண்ணுவாளே. அந்த உருட்டுக்கட்டையை எடுத்துன்னு வந்து டமான்ட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாள். அதனால தான் இந்த மாதிரி தாங்க இந்த ஸ்டோரி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய கேமிங் வீடியோஸ் தான் நம்மளோட சேனலில் போடுவோம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கிராணியோட கதை வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, டாடா பாய்.